திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது குரூப் 2 தேர்வை திமுக ரத்து செய்துள்ள சம்பவம் மோசமான ஆட்சிக்கு உதாரணம் என கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் போராட்டம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், இளைஞர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது குரூப் 2 தேர்வை ரத்து செய்து இளைஞர்களின் கண்ணீரை சம்பாதித்த திமுக அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு சாட்சி என சாடினார். இது ஒன்னே போதுங்க. ஆட்சி திறனற்ற, நிர்வாக திறமையற்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் சாட்சி. எவனாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைகளா பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரீட்சைகளை. இன்னைக்கு இப்போ இருந்து பரீட்சை இல்லைன்னு சொன்னால் கண்ணீர் மல்க வந்திருக்குன்னு நம்ம திண்டுக்கல் பேப்பரில் தான் போட்டிருக்கீங்க. தர்மமே இருக்குதுன்னா நீங்கள் தான் கேட்கணும். இதெல்லாம் இது மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அரசு போக்குவரத்து மனை அருகே திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்த பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விடியா திமுக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லேஸ் ஆட்சி என்பதை மையப்படுத்தி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமையேற்று உரையாற்றினார். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஐ. மகேந்திரன், உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ப. நீதிபதி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தனராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜாலிப்பட்டி கிராமத்தில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் விராலிமலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். விராலிமலை ஒன்றிய செயலாளர் பழனியாண்டி, மாவட்ட கவுன்சிலர் சிவசாமி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மதுரை மாநகர தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்களாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே. ராஜு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். இந்த பரப்புரையில் கழக நிர்வாகிகள் பெருந்திரளானோர் பங்கேற்றனர். அக்னிபாத் திட்டத்தில் பணியாற்றும் வீரர்கள் நலனை பாதுகாத்திடும் வகையில் மத்திய அரசு அவர்கள் கல்வி மற்றும் தொழிலுக்கு உதவ வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் அக்னி வீரர்கள் தொடர்பாக பேசிய அவர், திறன் சான்று, தேவையான கல்வி உதவியை NIOS மற்றும் IGNOU மூலம் வழங்கி அவர்கள் தொழில் துவங்கவும் வேலை வாய்ப்புகளை பெறவும் உதவிட கோரினார். I urge the government to ensure skill certificates, educational support through NIOS and IGNOU, access to credit for entrepreneurship and a dedicated placement portal through interministerial coordination for Agniveer so as to ensure that their service to the nation becomes a strong foundation for a secure and dignified future. Thank you. கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பீலமேடு, மசக்காளிப்பாளையம் மற்றும் வினோபாஜ் நகர் ஆகிய பகுதிகளில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் மற்றும் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அம்மா பேரவை பகுதி செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்தேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செருகோல் பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரத்தை
பொதுமக்களிடம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெய சுதர்ஷன் வழங்கினார். தேர்தல் பிரசுரத்தை வழங்கிய அவர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் அமர்ந்தவுடன் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இந்த பரப்புரையின் போது எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் உசேன், ஒன்றிய கழக செயலாளர்கள் நிமால், ஜமதாஸ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நீலகிரியில் 8வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் சத்துணவு ஊழியர்களை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் சத்துணவு ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நீலகிரி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் சத்துணவு ஊழியர்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் சத்துணவு திட்டத்தை முடக்க நினைக்கும் திமுக அரசின் திட்டம் ஒருபோதும் பலிக்காது என்றும் போராட்டத்தை கழக பொதுச் செயலாளர் கூர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விடியாத அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தென்னாவரம், பிருதூர், கடைச்சிக்குளம், மருதாடு கிராமங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்று கழக பொதுச் செயலாளர் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்தார். வந்தவாசி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லோகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பள்ளிக்கரணையில் பகுதி கழக அதிமுக பாக பொறுப்பாளர்கள், முகவர்கள் மற்றும் பாக கிளை நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை பகுதி கழகத்திற்கு உட்பட்ட இடங்களில் உள்ள அதிமுக பாக பொறுப்பாளர்கள், முகவர்கள் மற்றும் பாக கிளை நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் மகத்தான தேர்தல் வாக்குறுதிகளை துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் 13ஆம் தேதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் தமிழகம் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்களில் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து சிவானந்தா சாலை சிக்னல் அருகே அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர் பாலகங்கா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VN ரவி, பாஜக சார்பில் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத தோல்வியுற்ற தமிழக அரசு. தொலைக்காட்சியிலே கொலை நிலவரம் என்று ஒரு நிலவரம் வருகிறது. அதிலே ஆணவ கொலை இருக்கிறது, கற்பழிப்பு கொலை இருக்கிறது, என்னென்ன கொலைகள் நடக்க வேண்டுமோ அத்தனை கொலையும் அதிலே இருக்கிறது. அது கொலை நிலவரம். அடுத்து கற்பழிப்பு நிலவரம், அதுவும் ஒரு நிலவரம். டெய்லி 13 வயது பெண்ணை 27 வயது வாலிபன் தவறான முறையிலே நடந்து கொண்டார். இது 6 வயது பிள்ளையிலே இருந்து 60 வயது பாட்டி வரைக்கும் இந்த ஆட்சியில நல்லா பாதுகாப்பு கொடுக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட மணல் லாரிகளை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சிறைப்பிடித்தார்.
நெரூரை அடுத்த மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்ட 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் 5 ஹிட்டாச்சி வாகனங்களை கட்சி நிர்வாகிகளுடன் சென்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிறைப்பிடித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நெரூர் அருகே மணல் திருட்டு நடைபெறுவது குறித்து பலமுறை தீய சக்தி திமுக அரசின் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சை விட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட்டு காரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. அங்கேருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். சென்னை ஆர்கே நகரில் அதிமுக சார்பில் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் R.S. ராஜேஷ் தலைமையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்தனர். கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நகர செயலாளர் ஆனந்தன் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன், பேரூராட்சி தேர்தல் பொறுப்பாளர் அலாவுதீன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட கழக அலுவலகத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் போட்டியிடும் கழக நிர்வாகி பாலமுருகனை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கழக வழக்கறிஞர்களிடம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் வரும் 30ஆம் தேதி அந்தந்த மாவட்டத்தின் நீதிமன்றங்களில் நடைபெறுவதை முன்னிட்டு கழக வழக்கறிஞர்களிடம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கழகத்துக்கு சட்ட ரீதியாக உறுதுணையாக இருக்கும் வழக்கறிஞர்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் கழக மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகனை வெற்றி பெற செய்ய வேண்டுமென முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கேட்டுக்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் பொதுமக்களிடம் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் TN சிவபிரகாசம் ஏற்பாட்டில் கிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் குறித்த பிரசுரங்களை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் ஊராட்சியில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் ஆகியோர் பொதுமக்களிடம் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டனர். அரியலூரில் பழூர் மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை S. ராஜேந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாயிகள் பிரிவு துணை செயலாளர் சந்திரகாசி, மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா அரங்கநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்.